திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரையாம்புதூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை காரில் வந்த 5 பேர் வழிமறித்து ஓட வெட்டி கொன்ற சம்பவம் நடந்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கி கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர் என்ற இடத்தில் இன்று காலை 8 மணி அளவில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது திடீரென காரில் வந்த 5 நபர்கள் அவரை மறித்து திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அவரை வட்டம் சுதாரித்துக் கொண்டு அந்த இளைஞரை பைக்கில் விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிக்க பாய்ந்துள்ளனர். 5 பேர் அந்த இளைஞரை நடு ரோட்டில் துரத்தி சென்று ஓட விரட்டி கொடூரமான முறையில் வெட்டி கொலை தலை மற்றும் கழுத்துக்களை பகுதிகளில் அதிக வெட்டு காயங்களுடன் விழுந்துள்ளதால் அந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சிக்கு பங்கேற்க தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் வரவுள்ளதாக குறிப்பிடத்தக்கது. அந்த அமைச்சர் நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு அருகிலேயே இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பல்லடம் காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார், காவல் ஆய்வாளர் லெனின் அப்பாதுரை ஆகியோர் சம்பவ இடத்திற்கு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பது குறித்து, கொலையாளிகளும் யார் என்பது குறித்தும் சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் போலீசார் முதற்கட்ட விசாரணையில் வெட்டப்பட்ட வாலிபர் சிவகங்கை மாவட்டம் உடையான்குளம் பகுதியைச் சேர்ந்த வினோத் கண்ணன் என்பவரும் பிரபல ரவுடியுமான இவர் மீது கொலை, ஆள்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. முன்விரோதம் காரணமாக இவர் வெட்டப்பட்டு இருக்கலாம் என்று கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.